நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டுப் போவீர்கள் என்றார். தொடர்ந்து இரண்டாவது வாரமும் இந்த மாலையிலும் சீலவாமின் கோபுரத்தை குறித்து நாம் தியானிக்கும்படி தேவன் நமக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஏன் தொடர் ஒரு போதனையாக இதை கொடுக்கிறேன் என்று சொன்னால், மனம் திரும்புதல் மிக அவசியமானது. மனம் திரும்பின ஒரு கிறிஸ்தவம், மனம் திரும்பின ரட்சிப்பு எல்லாவற்றில் இந்த காலங்கள் நம்மை ஏமாற்றிவிடும், அல்லது இந்த காலத்தை வீணாக்கி விடுவோம். இந்த காலத்தை சரியாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தேவ ஆவியானுடைய ஒத்தாசையினால் இந்த வார்த்தையை நாம் தொடர்ந்து தியானிக்கிறோம். காலையில் நாம் அதனுடைய பகுதிகளை அநேக காரியங்களை தியானித்தோம். கடைசியாக 2 கொரிந்தியர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமே இல்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான ஒரு மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகிகமான ஒரு துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தது உண்டே. இந்த காரியத்தை தான் காலையில் நான் இதுவரை தியானித்தோம். அதில் ஒரு 7 காரியங்களை குறித்து புதிய ஏற்பாட்டுடைய சபையின் மேன்மையான அல்லது கடைபிடிக்க வேண்டிய அல்லது கீழ்ப்படிய வேண்டிய 7 காரியத்தை குறித்து, ஒரு மனம் திரும்புதல் என்று சொன்னால் அல்லது ரட்சிப்பு என்று சொன்னால் அவர்களுக்குள் இருக்க வேண்டிய 7 குணங்கள், 7 சுபாவங்களை பரிசுத்த பவுல் குறிப்பிட்டு நம்ம காட்டுகிறார். இந்த 11ஆம் வசனம் பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தது உண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதை. முதலாவது இந்த 7 காரியத்தில் முதல் காரியம் ஜாக்கிரதை. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பது பரிசுத்த பவுல் பொருது பட்டணத்தில் இருக்கிற சபைகளுக்கு அவர் எழுதுகிறதை நாம் கவனிக்க முடிகிறது. ஆனால்தான் நீங்கள் லௌகிக துக்கத்தை கொண்டால் அது மரணத்தை உண்டாக்கிவிடும். மரணத்தை உண்டாக்குகிற எந்த பாரமும், மரணத்தை உண்டாக்குகிற எந்த செயலும் நமக்கு உண்டாகிவிடாதபடிக்கு மிகவும் ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார். அவர் அநேக காரியத்தில் மிகவும் ஜாக்கிரதையோடு இருந்தார். ஏனென்றால் அவருக்கு ஒரு பகுதியிலே பழைய ஏற்பாட்டுடைய பிரமாணங்கள் அவரை நெருக்கினது உண்டு. அதை வைத்து பலவிதமான காரியங்களை அவர் சந்தித்தது உண்டு. கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை அறிந்ததற்கு பின்பு அந்த எஸ்பேடான அந்த காரியத்தை முழுவதும் விட்டு முழுவதும் கிறிஸ்துவையும் சிலுவையுமே நோக்கி பார்க்கிறார். காலையில் அதனால சொன்னேன், மனம் திரும்புதல் அல்ல ரட்சிப்பு எங்கே உண்டாகிறது என்று சொன்னால் சிலுவையில் இருந்துதான் உண்டாகிறது. இயேசுவானவர் சிலுவையில் மரித்து உயிர்த்தெழும் வரை எவ்வளவு அற்புதங்களை செய்தாலும் அந்த அற்புதங்களினால் ஜனங்கள் ரட்சிக்கப்பட முடியவில்லை, மனம் திரும்பவே முடியவில்லை. மனம் திரும்ப முடியல. கொஞ்ச நாள் இயேசு நல்லவர் என்கிறார்கள், இயேசுவோடு வருகிறார்கள். அதற்கு பின்பு ஏதாவது சோதனை வரும்போது எல்லாரும் இயேசு விட்டு விலகி போனார்கள். கவனித்து பாருங்கள், அவர் இயேசுவானவர் சிலுவையில் அறையும் போது அவரோடு இருந்தவர்களும் அவரை என்ன செய்து விட்டார்கள்? அறியேன் என்று சொல்லிவிட்டார்கள். அவரை நாங்கள் அறியேன் என்று சொல்லிவிட்டார்கள். ஜாக்கிரதை இல்லாமல் போய்விட்டார்கள். பவுல் இதெல்லாம் விளங்கி அவர் சொல்லுகிறார், சிலுவையிலிருந்து அந்த ரட்சிப்பு கிடைக்கிறது, சிலுவையில் தான் மனம் திரும்புதல் கிடைக்கிறது.
அதனால் மிகவும் ஜாக்கிரதையோடு என் வாழ்க்கையை நடத்த வேண்டும், என் ஆவிக்குரிய ஜீவியத்தை நடத்த வேண்டும், என்னுடைய ரட்சிப்பை நான் காத்துக்கொள்ள வேண்டும், மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கிறார். அதான் இங்கே நமக்கு சுட்டி காட்டுகிறார். திருச்சபையே மிகவும் ஜாக்கிரதையாக இரு, மகளிரை ஜாக்கிரதையாக இரு, ஊழியக்காரர்களை ஜாக்கிரதையாக இருங்கள் என்று நான் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறேன். ஜாக்கிரதை குறித்து சொல்லுகிறார். இரண்டாவது காரியத்தை அவர் எப்படி சொல்லுகிறார் பாருங்கள், ரொம்ப அற்புதமாக காட்டுகிறார். குற்றம் தீர உனக்குள்ள என்ன செய்யணுமா? நியாயம் சொல்லுதலை. நம்மை குறித்து யாரும் நியாயம் சொல்வதல்ல, நமக்குள்ளேயே நாமே சொல்ல வேண்டிய நியாயம். நம்முடைய மனதுக்குள்ளே நாம் செய்வது சரிதானா, நான் செய்வது சரிதானா, இது சரியானதா சரி இல்லையா என்று நமக்குள்ளே நாமே நியாயத்தை என்ன செய்ய வேண்டும்? சீர்தூக்கி பார்க்க வேண்டும். பிறர் நம்மை குறித்து சொல்வதற்கு முன்பாகவே நம்மை நாமே என்ன செய்யணும்? நான் செய்வது தேவனுக்கு இது பிரியமான வார்த்தை. ரொம்ப அழகா சொல்கிற பாருங்கள், ரொம்ப கடம். குற்றம் தீர, குற்றம் தீர, நம்ம மேல ஒரு குற்றம் வராதபடிக்கு ஒவ்வொரு செயலையும் நாமே என்ன செய்யணும்? நமக்குள் ஞாபகம். ஒரு விஷயத்தை குறித்து பேசுறோம், பேசும்போதே நம்முடைய உள் மனது சொல்லும், நீ சொல்வது தவறு, செய்வது தவறு. தொடரலையா? தொடரலையா? பேசுறோம், பேசி முடிச்சு கொஞ்ச நேரத்தில் சொல்லும், நீ பேசினது ரொம்ப தவறு. அது குற்றப்படுத்துகிறது. நம்முடைய மனமே நம் செயலை குறித்து குற்றப்படுத்துகிறது. அப்படி குற்றப்படுத்தாத வண்ணம் நம்முடைய செயல்கள் மிகவும் நிதானமாக இருக்கணும். இன்னும் நல்லா கரெக்டாக சொல்லணும்னா பின்னாடி வர பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை என்று ஒரு காட்டு வெள்ள மாதிரி கிடையாது. காட்டு வெள்ள மாதிரி கிடையாது. மிகவும் மிகவும் தெளிமையான நிதானம் உள்ளது. நிதானமாக ஒவ்வொரு காரியத்தை செய்யணும். முரட்டுத்தனமா செய்கிறது அல்ல, முரட்டுத்தனமா செய்கிறது அல்ல, நிதானத்தோடு செய்கிறது. நம்மையும் நம் செயலும் யாரை குற்றப்படுத்தி விடக்கூடாது, நம்மையும் யார் குற்றப்படுத்தி விடாதபடிக்கு நாம் ஒவ்வொரு காரியத்தையும் இதில் ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு ஜாக்கிரதை வந்துட்டான், அடுத்து நமக்குள்ள வந்து விடுகிற காரியம் என்ன வந்து விடுகிறது? குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும். எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்குது. சில நேரம் நம்ம செயல் பார்த்துட்டு இந்த காரியத்தை நம்ம செய்தது சரியில்லை தான், இவங்களோடு இப்படி பேசின விஷயம் சரியில்லை தான், இவங்களோடு இப்படி நடந்திருக்க விஷயம் சரியில்லை என்று நமக்குள்ளே, அதனால நியாயம் நமக்கு யார் சொல்றது? நமக்குள்ள நியாயம் தட்டை வைத்திருக்கிறார், திராச கத்தர் வைத்திருக்கிறார். நம்முடைய மனதுக்குள்ள என்ன செய்கிறது? இருக்குதா இல்லையா? ஒரு நாளை வீணாக்கிட்டான்னா, ஐயோ இந்த நாள் வீணாய் போயிடுச்சுதே, நியாயம் திருக்குதா இல்லையா? நமக்குள்ளே கத்தர் வைத்திருக்கிறார். ஜாக்கிரதை வந்துட்டான், அடுத்து நமக்குள்ள பாருங்க, நம்ம எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், எப்படி செய்யணுங்கிறதுல ரொம்ப தெளிவு வந்துருது. மூன்றாவது என்ன குணம் வந்தது பாருங்கள், மூன்றாவது காரியம் பாருங்கள், எவ்வளவு ரொம்ப நம்ம நல்லா கவனிச்சு பார்க்க வேண்டியது வெறுப்பு. வெறுப்பு உணர்வு கிறிஸ்தவர்களே இருக்கக்கூடாது சொல்றாரு. அதாவது மனம் திரும்பின பிறகு, மனம் திரும்பின ஒரு நபருக்குள்ள அடுத்து என்ன சொல், எவ்வளவு, அந்த வார்த்தை எப்படி பயன்படுத்த பாருங்க, எவ்வளவு வெறுப்பையும் அப்படி காட்டுறாரு. எவ்வளவு வெறுப்பு! இந்த இடத்துல கொஞ்சம் கவனித்து சீர்படுத்தி பார்க்க பாருங்க. நமக்குள்ள இந்த இடத்துல காலையில இந்த மாலை பொழுதுல கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க முடியுமா? ஐயா, நான் மனம் திரும்பின ஆளு, நான் ரட்சிக்கப்பட்ட ஆளு, எனக்குள்ள இந்த வெறுப்புணர்ச்சி நினைச்ச கூடாது. வெறுப்புணர்ச்சி இதெல்லாம் ஜெயிக்கணும். இதெல்லாம் ஜெயித்தத மனம் திரும்புவதில் அர்த்தம். இதெல்லாம் ஜெயித்து, இவைகள் எல்லாவற்றையும் ஜெயித்ததுக்கு அப்புறம் தான் பாருங்க ஞானஸ்நானத்துக்கு வரணும். இதெல்லாம் ஜெயித்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் தான் ஞானஸ்நானத்துக்கு வரணும். கொஞ்சம் கடினமா இருக்குல்ல? இவ்வளவு வச்சுக்கிட்டு ஒருவேளை நம்ம ஞானஸ்நானம் எடுத்திருந்தா கூட ஒரு ஆலோசனை சொல்ற பாருங்க, மீண்டும் ஒரு விஷயம் அப்படி ரீகண்டிஷன் பண்ணணும். ரீகண்டிஷன் பண்ணி மனம்லாம் திரும்பி அதுக்கப்புறம் கூட இன்னொரு ஞானஸ்நானம் எடுத்தால் கூட தப்பு கிடையாது. தப்பு என்ன, அதுக்கு முந்தைய எடுத்த ஞானஸ்நானமே எப்படி இல்லை, சரியே இல்லை. மனம் திரும்பாமல் எடுத்த ஞானஸ்நானம், ரசிக்கப்படாம எடுத்த ஞானஸ்நானம். ஆனால் ஒரே ஞானஸ்நானம் தான் எடுத்து சொல்கிறது. ஆனால் தான் ஞானஸ்நானத்தை அப்படி டக்குன்னு எடுத்து கொடுத்துருவே
கூடாது. கொஞ்ச நாள் சபைக்கு வர வச்சு அவங்க எப்படி கனி கொடுக்குறாங்க உண்மையா? அப்போ முதல் காரியம் என்னது? ஜாக்கிரதை. ரெண்டாவது காரியம், இப்போ நம்ம மனசுக்குள்ளே தோணும், நான் செய்தது தவறா சரியில்லையா, நான் பண்றது சரியா சரியில்லையா, நமக்குள்ளே குற்றம் தீர. அப்போ நமக்குள்ளே தீர்த்துடணும் பாருங்க, நமக்குள்ளே இருக்கணும், குற்றத்தை தீர்த்துடணும். அது செயல்படாத அளவுக்கு இதாங்க மனம் திரும்புதல், இதான் ரட்சிப்பு. இப்போ நான் சொல்றது பூரண சுவிசேஷம், சபைக்கு சொல்ற காரியங்கள். கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிக்க அந்த லெவலில் கொண்டு வரல, இதை இப்போ உபதேசத்தை கொண்டு வரேன், சத்தியத்தை கொண்டு வருகிறேன். நமக்குள்ள என்ன, எனக்கு இதே வார்த்தையை ஒரு 4-5 வருஷம் முன்னாடி பேசியிருக்கிறேன், நம்ம சபையில பேசியிருக்கிறேன். ஆனால் அன்றைக்கு எடுத்த கொஞ்சம் மேலாம் வேற மாதிரி எடுத்தேன். ஆனால் இன்றைக்கு அதே வார்த்தையை நான் படிக்கும் போது, தியானிக்கும் போது, இதை இன்னும் கொஞ்சம் ஆண்டவர் நம்மிடத்தை அதிகம் எதிர்பார்க்கிறார். குற்றத்தை நமக்குள்ளே தீர்த்தணும் பாருங்க. அப்போ ஒரு விஷயத்தை நம்ம செய்ய போறதுக்கு முன்னாடி, இப்போ நான் இந்த இடத்துல வந்து எனக்கு கூட பேச நினைக்கிறேன், பேசுறதுக்கு முன்னாடியே நான் பேசினா அது குற்றமா குற்றம் இல்லையாங்கிறது எனக்குள்ளே நிதானித்து நியாயத்திற்கு அது குற்றமா ஆகிற காரியம் ஆனால் அதை செய்யாதபடிக்கு என்ன செய்யணும், அவாய்ட் பண்ணிடலாம், ஜெயிச்சிடலாம். அப்போ மனம் திரும்பின ஒரு ஆளுக்கு தான் இந்த ஞானம் கிடைக்கும், இந்த உணர்வு கிடைக்கும், இந்த விதமான ஒரு மாற்றங்களை நீங்க நினைச்ச முடியும், ருசித்து பார்க்க முடியும். பாருங்க, பார்க்க முடியும். இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நம்ம எடுத்த ஞானஸ்தானங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் வரும், சந்தேகம்லாம் வரும். நம்முடைய அபிஷேகத்து மேல சந்தேகம் வந்துடும், நான் சரியா இருக்கிறேன்னா சரியா இல்லையா, கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. எனக்குள்ள ஜாக்கிரதை இருக்குதா? ரெண்டாவது, குற்றம் தீர நியாயம் சொல்லுதல். அப்போ எனக்குள்ளேயே நான் என்ன செய்யணும், நியாயத்தை தீர்க்கணும். அப்படிப்பட்ட கிருபை கிடைக்கணும், அப்படிப்பட்ட ஒரு பலனை கர்த்தர் கொடுக்கிறார். இது பெரிய கிருபையான அபிஷேகம் பாருங்க. இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் நமக்குள்ளேயே பார்த்து. ஆனால் பாருங்க, ஏற்ற காலத்தில் சொல்லும் வார்த்தை எது மேல வைத்து பார்ப்பான், பொத்தகடில் வைத்தது போல இருக்குமா. ஒரு மனுஷன் தனக்குள்ளேயே நிதானித்து தீர்த்து அதற்கு அப்புறம் அந்த வார்த்தை ஒருத்தர் எடுத்து சொல்றான்னா அந்த வார்த்தை அவனுக்கு வாழ்க்கைக்கு பொன் மாதிரி இருக்கும், அது பெரிய பிரயோஜனமா இருக்கும். ஆனாதான் ஞானிகளை பாருங்க, டக்குனு பேச மாட்டாங்க, ரொம்ப நிதானமா பேசுவார்கள். தங்களுக்குள்ள அவங்களை பேச விட்டு கேட்டு மனதுக்குள் வைத்து அதற்கு அப்புறம் தான் அதை என்ன செய்வார்கள். ஆனா தவளை எப்படி பேசுவோம்? சரி, அப்படி இல்லை, நம்ம சபையில் யாரும் இல்லை. என்ன கொஞ்சம் அந்த நாவை, இந்த வாயெல்லாம் கொஞ்சம் அப்படி சொல்றாரு, ஒரு கிளிப் போட்டு எப்போ வச்சுக்கிட்டு உள்ள கொஞ்சம் நிதானித்து உள்ள தீர்த்து உள்ள சரி என்பதை வந்த பிறகு ஒரு காரியத்தை பார்க்க பாருங்க. பார்க்கும்போது நமக்குள்ளேயே கொஞ்சம் அப்படி பிளான் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் அப்படி செய்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு அழகான ஒரு சாயல் வந்த பிறகுதான் நம்ம என்ன செய்வோம். சிற்பாசாரி கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, ஒரு சிலையை செய்யணும்னு சொன்னா, ஒன்றை உருவாக்கணும்னு சொன்னா முதல்ல தனக்குள்ளே அதை உருவாக்குறான். தனக்குள்ளே தவறா சரியா எப்படி செய்தால் சரியா இருக்கும் என்று கரெக்டா நிதானித்து மனதுக்குள்ளே உருவாக்கிட்டு தான் அதுக்கப்புறம் செயலா மாற்றுகிறான். அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபை நமக்கு கிடைச்சோம். இப்படிதான் குடும்பத்தை கட்டுறது, இப்படிதான் ஊழியத்தை கட்டுறது, இப்படிதான் நண்பர்களோடு பேசுறது, இப்படி செய்ய ஆரம்பிச்சிருன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில் அந்த மனம் திரும்புதலுடைய கனியை நாம் ருசிக்க முடியும். இந்த வெறுப்புங்கிறதே இருக்கு, நமக்கு வெறுப்புனா ரொம்ப ஈஸியாக விளங்கிடும். சிலர் பார்த்த உடனே நமக்கு என்ன பண்ணுது, பார்த்த உடனே பூஞ்சை பார்த்தே பிடிக்க மாட்டேங்குது, வெறுப்பு. கர்த்தர் சொல்றாரு, இப்படி வெறுப்பு வச்சிருந்தான்னு யார் கிடையாது, மனம் திரும்பின ஆளே கிடையாது. மனம் திரும்பாத ஆளு, மனம் திரும்பாத கிறிஸ்தவம், மனம் திரும்பாத ஒரு தேவ குடும்பம். இந்த வீடெல்லாம் பார்த்து கர்த்தர் சொல்றது, நீ மனது எவ்வளவு வெறுப்பு பாருங்கள். அப்ப அதை ஜெயிக்கணும். அடுத்து அவர் காட்டுற விஷயம், எவனுக்கு எவ்வளவு பயம், எவ்வளவு ஜாக்கிரதை, எவ்வளவு ஞாபகம் இருக்கிறது, எவ்வளவு வெறுப்பு. இதை எப்படி மாத்திரன்னு சொன்னா, எவ்வளவுக்கு எவ்வளவாய் வெறுப்பு இல்லாம வாழ கற்றுக்கொள்கிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு எனக்கு யாரை பார்த்தாலும் இப்ப வெறுப்பு கிடையாதுங்க. யாரை பார்த்தாலும் எனக்கு இவைகளெல்லாம் விளங்கினாத ஒரு குடும்பம், இதான் ஒரு ஆவிக்குரிய சபை, இதுதான் புதிய ஏற்பாடு சபை, இதுதான் தேவனுடைய மனதில் இருக்கிறது. கர்த்தருடைய வரைக்கு ஆயத்தமாகிற சபையினுடைய குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத காட்டுறாரு. இப்படிப்பட்ட ஞானம்,
இப்படிப்பட்ட ஒரு சுத்திகரிப்பு, இப்படி ஒரு சுத்திகரிச்சுட்டே இருக்கணும். இந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி நம்ம நினைச்சுக்கிறது சுத்திகரிக்கும். எவ்வளவு வெறுப்புகிறது எப்படி மாற்றணும்னு சொன்னா, இப்ப எனக்கு யாரை பார்த்து வெறுப்பே இல்லை என்று எனக்கு இப்ப எவ்வளவு பலன் வந்திருக்கு தெரியுமா? இப்ப எதை பார்த்து எனக்கு என்ன செய்யறது இல்லை? வெறுப்பே. சில நேரங்கள்ல எனக்கு இந்த இது ரொம்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துல இருந்துச்சு. குறிப்பிட்ட காலத்துல யாராவது தண்ணி குடிச்ச கிளாஸ் முடியாது, தண்ணி குடிக்க முடியாது. நான் போட்ட ட்ரெஸ் யாராவது எடுத்து போட்டாங்கன்னா அந்த ட்ரெஸ் பரப்பு போடவே மாட்டேன். அது புது ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி போட மாட்டேன். உடனே அவங்கள்டே கொடுத்துருவாரு. நான் அதை போடவே மாட்டேன். நான் சாப்பிட்ற பிளேட்டில் நான் மட்டும் தான் சாப்பிடுவேன். அது வீட்டிலே யாராவது சாப்பிட்டா கூட எனக்கு பிடிக்கும். யாரோ சாப்பிட்டோன்னா அது மேலே ஒரு விருப்பம் உடனே அந்த பிளேட்டை மாற்றிருக்கு. என் கண்ணுக்கு தெரிஞ்சு இப்போ அதை பார்த்தா அது அருவருப்பாக தெரியும். நம்ம எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் செய்திருக்கிறோம். அதுக்கு ஒரு விஷயம் என்னென்னா, நான் என்வி சாப்பிட மாட்டேன். அதனால யாராவது சாப்பிட்டா அப்படி என்வி சாப்பிட்டாங்கன்னா அது எனக்கு ஒரு விதமான ஒரு விருப்பு மனதுக்குள்ள உண்டு. ஆனால் இப்போ தான் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உபதேசம் தான் மாற்றுது. இப்போ எவ்வளோ மாறிச்சுது, எவ்வளோ வெறுப்பு. சின்ன விஷயம் நம்ம முடிச்சு பாருங்க, இருக்குதா இல்லையா? அவ்வளோ வெறுப்பு நமக்குள்ள வந்தது. 4 பயம், தேவ பயம். 4வது விஷயம் எவ்வளவு பயம். இன்னைக்கு பயப்படுகிற ஒரு ஸ்வாம் அடுத்து வரணும். ஜாக்கிரதை வந்த உடனே அடுத்த நமக்குள்ள என்ன வந்துருது? முதல் சுத்திகரிப்பு ஜாக்கிரதை, 2வது சுத்திகரிப்பு குற்றம் தீர நியாயம் தீர்க்கிறது, நம்ம மனதுக்குள்ளே தீர்க்கிற விஷயம். 3வது வந்துருது வெறுப்பு, அதை சுத்திகரிக்கிறோம். இப்ப 4வது என்ன வந்துருது? பயம் வந்துருது. இந்த 3 செய்த உடனே அடுத்து நமக்குள்ள தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயம் வந்துருது. தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயம் வந்துருது. சொல்கிறார், பயந்து கர்த்தருக்கு பயந்து என்ன அவர் கவனிக்கிறார், அவர் என்ன பார்க்கிறார். இப்போ நம்ம ஒரு விஷயம் செய்யறோங்கிறத யாரு பார்க்கிறாங்கன்னு பார்க்கல, கர்த்தர் பார்க்கிறாரா இல்லையா? பார்க்கிறாரா இல்லையா? இப்ப இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறோம், நம்ம மனதுல என்ன யோசிக்கிறோங்கிறது தேவன் பார்க்கிறாரா பார்க்கலையா? சரீரம் எங்க இருக்குது, மனம் எங்க இருக்குங்கிறது விளங்கலையா? அவ கர்த்தர் பார்க்கிறாங்கிற பயம் வந்த உடனே நம்முடைய மனதுல தவறான என்ன வருமா? தவறான யோசனை வருமா? யோசனை வருவது. அப்ப தேவ பயம் வந்துச்சுன்னா, பயம் 2 பயம் இருக்குது. ஒண்ணு இந்த உலகத்தினுடைய காரியத்தை குறித்து பயப்படுற பயம். ஆனா இந்த பயத்தை குறித்து சொல்லல, தேவனுக்கு பயப்படுற பயம். ஒரு மனுஷன் மனம் திரும்ப பாருங்க, அவனுக்கு எப்பொழுது கர்த்தருடைய பயம் ஏற்குன்னா, இப்ப கர்த்தர் என்னோடு இருக்கிறாரு, அவர் என்ன நடத்துகிறார், செய்கிறதா கவனிக்கிறாரு. ஆனால் பாருங்க எவ்வளவு பயம். அப்போ பயம் வந்த உடனே அவன் தோன்றுகிறது, ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு ஏதாவது செய்யணும்னு தோணும். என்ன குவாலிட்டியா செய்யணும், என்ன பார்க்கும்போது இன்னும் அழகாக நான் என்ன மாறிட்டே இருக்கணும். மாற்றம் வளர்ச்சி அடைஞ்சிட்டு பாருங்க. ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களும் கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த வளர்ச்சி தான். நம்ம பெரிய கட்டடம் கட்டுறது பெரிய வளர்ச்சி இல்லை, நிறைய கூட்டது பெரிய வளர்ச்சி இல்லை, வீடு அது இதுன்னு செய்யறது பெரிய வளர்ச்சி இல்லை. நம்மை நாமே தேவ பயத்தை வளர்க்கணும். நாம் தேவ சாயலாக மாறுது பாருங்க, தேவ சாயல மாறுகிறது. அடுத்து சொல்கிறார் பாருங்கள், 5வது காரியம், எவ்வளவு ஆவலை அடுத்து என்னது உண்டாக தேவ பயம் வந்தாலே நமக்குள்ள பெரிய ஆவல் வந்துருது பாருங்க. ஆவல் வாய்ச்ச வந்துருது, பெரிய தாகம் வந்துருது, பெரிய விருப்பம் வந்துருது. ஏதாவது ஆண்டவருக்கு செய்யணும், ஏதாவது நான் பண்ணணும். இந்த தாகம் வந்துடும் பாருங்க. அப்படி பிள்ளைங்க நல்லா தனியாவே தெரியும் பாருங்க. ஆலயத்துல எல்லா ஆராதனையும் இருப்பாங்க, எங்க எப்பெல்லாம் கூட்டம் நடக்குதால இருப்பாங்க, நல்ல உற்சாகம் இருப்பாங்க, கர்த்தர் வார்த்தையை அதிகமா கேட்பாங்க, அப்படி கீழ்ப்படிவார்கள். ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும், ஆண்டவர் செய்யணும். இந்த ஆவல் இருக்கிறவங்க பாருங்க, கொஞ்சம் நேரம் கிடைச்சா உடனே ஏதாவது ஒரு விஷயம் சம்மதம் காட்டுற பாருங்க. இப்போ இயேசுவானவர் செய்து வருகிறார்கள். இப்ப வரும்போது ஒரு பிரயாணத்துல கிணத்தண்டை வந்த உடனே இப்பொழுது அவருக்கு பசி. உடனே அவர் சொல்லுகிறார், நீங்கள் போய் ஏதாவது என்ன செய்யுங்க, வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அனுப்புறாரு. ஆனா அந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் இருக்குது, அந்த இடத்துல பெண் வருகிறாள். உடனே இயேசுவானவர் இருப்பார்கள், அவளுக்குள்ள ஒரு பெரிய ஆவல், பெரிய தாகம் இருந்துச்சு. உடனே போய் அவளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறார். கொஞ்ச நேரத்துல அவள் ஆத்மாவை தேவன் பக்கம் இழுத்துக் கொண்டார். அந்த பட்டணத்தை தேவன் பக்கம் அப்படி இழுத்துக்கிறார். அவர் சொல்றா பாருங்க,
வந்து பாருங்கள், நான் ஒரு தீர்க்கதரிசியை பார்த்தேன், அவர் என்னுடைய எல்லா காரியத்தை என்ன செய்தான் சொன்னார். உடனே அந்த ஆவல். அதனால பாருங்க, இந்த பூரணமான மன திருப்பத்தில் வந்தா அவங்களால ஊழியம் செய்யாம இருக்கவே முடியாது. பாருங்க, நீ ஊழியம் செய்ய சொல்ல வேண்டியதில்லை. இது நீங்க பண்ணுங்க. ஆபீஸ்ல வேலை செய்யறோம், கொஞ்ச நேரம் கிடைச்சுன்னா கூட உடனே பக்கத்தில் இருக்க கொஞ்ச நேரமா பேசுவோம். பிசினஸ் பண்றோம், பேசுவோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் இந்த வேலை செய்யறோம். படிக்கிற பிள்ளைங்க படிக்கிற இடத்துல நம்ம நினைச்சோம், கொஞ்ச நேரம் கிடைச்சாலும் உடனே அவங்களுக்கு அதை பேசுறோம். நேரம் கிடைக்கும் போது, வாய்ப்பு கிடைக்கும் போது, சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அந்த ஆவல் எழுப்பிட்டே இருக்கும். இதான் அந்த கனிகள் தான். அப்போ மனம் திரும்பினா 5வது காரியம் நமக்கு என்ன கிடைக்குது? வாஞ்சை. பெரிய ஆவல் நமக்கு தாகம் உண்டாகுது. இயேசுக்குள்ள பாருங்க, உடனே அவர் சொல்றாரு, நீங்கள் அறியாத எனக்கு ஒரு தாகம் இருக்குப்பான், அந்த வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். இவங்க எதை கொடுத்துட்டா நம்மளுக்கு, இவங்க யாரும் எது கொடுக்கல, ஆனா இவருக்குள்ள தாகத்தை தீர்க்கிறார். நமக்குள்ளே அந்த ஆவல் வரணும். அப்போ மனம் திரும்பிட்டா நம்மளால சும்மா இருக்கவே முடியாது. மனம் திரும்பினாலும் சோகையை இருக்க முடியாது. பாருங்க, ஜோமனம் இருக்க முடியாது, காலை எழுந்திருக்காம இருக்க முடியாது, காலையில கத்திர தேடாம இருக்க முடியாது. காலையில் எழுந்து கத்திர தேடலன்னா உனக்குள்ள இன்னும் அந்த மனம் திரும்புவது வரல, அந்த ரட்சிப்பு வரல. அது இல்லாததான் உனக்கு சோகத்துல பிடிச்சிட்டு இருக்குது. மனம் திரும்பாத கிறிஸ்தவம் இப்படி இருந்துட்டு நான் எப்படி கத்திர வரைக்குள்ள போக முடியும் சொல்ல முடியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆவல் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனை பேருக்கு அந்த மன திரும்புதல் வந்துச்சுன்னா அந்த ரட்சிப்பு வந்ததுக்கு அப்புறம் பாருங்க. அதனால்தான் ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டார். மன திருமணத்துக்கு அப்புறம் தான் என்ன வருது? ரட்சிப்பே வருது. ஆனா இப்ப நமக்கு முதல்ல ரட்சிப்பு வருது, அதுக்கப்புறம் தான் மனம் திரும்புதல் இல்ல. மனம் திரும்ப அதான் சீலோவாம் அந்த இடத்தை காட்டுறாரு. அவர்களை போல நீங்கள் கெட்டு போகாதபடிக்கு மனம் திரும்புங்கள். அப்போ இப்ப மனம் திரும்புதல் தான் பேசிட்டு வரோம். சீலோவாமின் கோபுரமும், அந்த கோபுரத்தை அனுப்பி சொன்னேன். கோபுரங்கிறது ஒரு மனுஷனை குறித்து கத்தர் வைத்த திட்டம். அவனை எப்படி கத்தர் வைத்திருக்கிற, ஆனால் விழுந்து போச்சுது, விழுந்து போனது. இப்ப விழுந்து போனதான் கத்தர் கட்டுறாரு. எப்படி புதிய ஏற்பாடு சபையை உருவாக்குறாரு, சபை மூலமாய் நம்மை கத்தர் உருவாக்குறாரு. கத்தர் நினைச்சாரு உருவாக்குறாரு. இந்த ஒவ்வொரு மனம் திரும்புதலும், ஒவ்வொரு ரட்சிப்பும் நம்மளை கோபுரமா அப்படி உருவாக்கிட்டே இருக்குது. கோபுரமா. இப்ப 5வது காரியம் என்ன சொல்றாரு? எவ்வளவு ஆவல் பாருங்கள். 6வது காரியத்தை பாருங்கள், பக்தி வைராக்கியம். அடுத்து என்ன செய்யறது? வைராக்கியம். எனக்கு இந்த வைராக்கியம் சொன்னாலே தானியேல், சாத்ராக், மேஷாக் அவங்க ரொம்ப பிடிக்கும். இந்த வைராக்கியம் சொல்லும்போது பாருங்க, என்ன வைராக்கியம் பாருங்க. அதாங்க பாருங்க, மனம் திரும்பி நான் மனுஷனுக்குள்ள எப்படி இருக்கும்? வைராக்கியம் இருக்கும். யார் என்ன சொன்னாலும் சரி, யார் என்ன சரி. எனக்கு ஒரு ரமேஷ் சிஸ்டர் தெரியும் பாருங்க, அவங்க வீட்டுக்காரரு ஜோவனவே கூடாதுப்பாங்க, ஜோவனே கூடாது. நம்ம ஜோவன் எடுத்தாலும் அப்பதான் ஒரு டிவி பயங்கரமா சத்தமா வச்சுட்டு இருப்பாரு. அதனால ஏதாவது பேசிட்டே இருப்பாரு, அல்லது ஏதாவது கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஆனா இந்த அம்மாவுக்கு காதே கேட்காது. காதே இருக்கிறது ஒரே ஒரு ரூம் தான். ஆனா இந்த ஒரு ரூமுக்குள்ள என்ன வேணாலும் பண்ணிட்டு போய், என்ன வேணாலும் சொல்லிட்டு போவான். அப்படி எனக்கு இந்த நேரம் 1 மணி நேரம் நான் கத்தரை விட நான் இருக்க நேரம், இந்த நேரத்தில் என்ன டிஸ்டர்ப் பண்ணாலும் சரி, நீ என்ன அடித்தாலும் சரி, நான் கத்தரோடு தான் இருப்பேன். வைராக்கியம் இது. இதெல்லாம் சாதாரண வர்ற வைராக்கியம் இல்லை, இதெல்லாம் மேன்மையான ஒரு வைராக்கியம். பாருங்க, எத்தனை பேருக்கு இன்னைக்கு நல்ல வீடு வசதி இருந்தால் கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம்? 1 மணி நேரமாக கத்தருக்கு வைராக்கியம் கொடுக்க முடியுதா? அந்த நேரம் பெஸ்ட்டு. எனக்கெல்லாம் எத்தனையோ சாட்சி சொல்ல முடியும். சில பெரிய ரொம்ப வேண்டிய ஆட்கள், அவங்களுக்கு உதவி செய்கிற ஆட்களாக இருப்பாங்க. அவங்க வந்தால் கூட குறிப்பிட்ட நேரத்தில் வந்தால் கூட சொல்லுங்க, கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு கத்தரோடு இருப்பார்கள். வைராக்கியம் நமக்கு வரணும். ஜெபிக்கிறதுல ஒரு வைராக்கியம் வரணும், ஊழியப்பால் ஒரு வைராக்கியம் வரணும், தேவனுக்கு நிற்கிறதுல வைராக்கியம் வரணும். பாருங்க, சோதனை வந்தாலும் சாட்சியை இழந்து விடாதபடி வைராக்கியம் இருக்கணும். பாருங்க, பவுல் சொல்லுகிறார், புதிய ஏற்பாடு சபையே எப்படிப்பட்ட சபையா இருக்கணும்? வைராக்கியம் உள்ள சபையா இருக்கணும், வைராக்கியம் உள்ள கிறிஸ்தவனாக இருக்கணும். இதான் மனம் திரும்பின ஆளு, இதான் மனம் திரும்பின ஆளு. இன்னைக்கு நம்ம சொல்றோம், பிள்ளை வளர்ந்துட்டே இருக்குது, அதனால என்னால நினைச்ச முடியல, ஜோனவே முடிய. நீ வைராக்கியம் நின்னா அழுதுகிட்டு இருக்க பிள்ளை கொஞ்ச நேரத்தில் பார்க்காது, உன் படியில் அப்படியே படுத்து தூங்கிடும். அதுக்கு ஒரு கொஞ்சமா இருக்கும். அம்மா மாதிரி அப்பா மாதிரி வைராக்கியம் வரணும்னு நினைச்சிடும். வைராக்கியமா வரணும். சரி, ஏன்னா முதல்ல இந்த முழங்கால் நின்று பயில் படிக்கணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனால் பாஸ்டர் சுந்தரையா ரொம்ப முழங்கால் நின்று
பைபிள் படிப்பாங்க, இதெல்லாம் நிறையா அப்படி பிரசங்கம் சொல்கிறதெல்லாம் கேட்டிருக்கிறேன். அப்போலாம் காலையில் அந்த சர்ச்சுக்கு போவேன். இப்போ அந்த பிரசங்கத்தை கேட்ட உடனே மனதில் பெரிய ஆவல் வாஞ்ச வந்துடும். அப்போ முழங்காலே பைபிள் படிக்கணும், முழங்காலே எழுதணும் அப்படின்லாம் ஒரு பெரிய தாகம். கேட்டதுக்கு அப்புறம் நமக்குள்ள என்ன செய்யறது, வாஞ்ச வருது. இன்றைக்கும் நாம் ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். முதல் ஆவல் எதாக இருக்கணும், எவ்வளவு ஜாக்கிரதை. ரெண்டாவது எவ்வளவு குற்றம் செய்தல், நியாயம் தீர்க்குதல். மூன்றாவது எவ்வளவு வெறுப்பு. இது எப்படி மாறணும், பாவத்தை எவ்வளவு இருக்கிறது, பாவத்தை குறித்து எவ்வளவு வெறுக்கிறது, பொய்யை எவ்வளவு வெறுக்கிறது, அநீதி எவ்வளவு வெறுக்கிறது, தீமை எவ்வளவு வெறுக்கிறது. அந்த வெறுப்பு நமக்குள்ள வரணும். மனுஷன் குறித்து வெறுப்பு வரக்கூடாது, வேற காரியத்தை குறித்து தெரிஞ்சுக்கூடாது. சில காலையில் போட்டபடி காலையிலே வாசம் ஒரு வேலையில் டெய்லி காலை 5 மணிக்கு வாங்கன்னு சொல்றாரு. இப்படி வெறுப்பு இருப்பாரு. இந்த வெறுப்பு சரியான வெறுப்பு கிடையாது. பாவத்தை வெறுக்கணும், அநீதியை வெறுக்கணும், பிசாசு கிரியைகளை வெறுக்கணும். அடுத்து எவ்வளவு பயம். அப்போ நம்ம உள்ளத்துல எப்போ தேவனை என்னை கவனிக்கிறார் என்ற ஒரு பெரிய பயம் நமக்கு என்ன செய்யணும், இருக்கணும். தேவன் நம்ம கவனிக்கிறார் என்ற பயம் இருக்கணும். அடுத்து எவ்வளவு ஆவல் பாருங்க. 5வது எவ்வளவு ஆவல். 6வது எவ்வளவு பக்தி வைராக்கியம். இன்னைக்கு நம்ம வைராக்கியத்தை சோதிச்சு பாருங்க. சோதிச்சு நம்ம சூழல் அப்படி கத்திரத்தை வரும்போது சோதனை வரும். இங்கதான் நம்ம வைராக்கியத்தை காட்டணும். இதை யாரால காட்ட முடியும்னா மனதினால மட்டும்தான் காட்ட முடியும். மனதிற்கு வைராக்கியம் வராது. பாவிகளுக்கு பாவம் செய்தல் வைராக்கியம் வரும், ஒருத்தர் குற்றப்படுத்துற வைராக்கியம் வரும், ஒருத்தர் வெறுக்கிறதுல வைராக்கியம் வரும், ஒருத்தர் அவமானப்படுத்துறதுல வைராக்கியம் வரும். இந்த வைராக்கியம் இருக்கா இல்லையோ, நான் இவங்க பேசவே மாட்டேங்க, இதுல வைராக்கியம் வரும். மூஞ்ச கூட நான் மாற்ற மாட்டேன், வைராக்கியம் வரும். ஆனா கர்த்தர் புதிய ஏற்பாட்டு சபைக்கு இந்த வைராக்கியத்தை சொல்லல. இது பிசாசி வைராக்கியம், இது பாவிகளுடைய வைராக்கியம். இந்த வைராக்கியம் நமக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்குமானா இந்த மாலை பொழுதில் அதை சுத்திகரிக்கணும். இந்த வைராக்கியம் நமக்கு இருக்கவே கூடாது. இப்படி ஒவ்வொரு வீட்லையும் எல்லாம் கணவன் மனைவி பிள்ளைகள் வந்தா அந்த வீடு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. வைராக்கியத்தை இன்னைக்கு எதில் வைராக்கியத்தை காட்டுறேன்னு சொன்னா குடும்பத்திலாம் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, வேலை செய்யறது கொஞ்சம் கவனித்து பாருங்க, சபைக்குள்ள கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. சபைக்குள்ளே ஒருத்தர் கொஞ்சம் ஒருத்தர் பார்க்க மாட்டோம் சில இடத்துலாம். நம்முடைய சபையில் அப்படி குடும்பம் மாதிரி. அதனால சொல்ல எல்லாம் இருந்து நின்று ஒருத்தர் பார்த்து பேசிட்டு போனோம். ஆமேன்னு சொல்ற ஆண்கள்லாம் அது வேற மாதிரி ஆவிகள். சில ஆவிகள் பாருங்க, ஆமையும் உடம்புல ரோட்டில் போய் நிற்பாங்க, வேற அமைப்பு. இதெல்லாம் ஒரு எப்படின்னு சொன்னா அவிழ்த்து விட்ட கழுது மாதிரி உடனே ஓடுறது இல்லை. சபை கர்த்தருடைய வீடு, இது தேவனுடைய வீட்டுக்குள்ள நான் எப்படி இருக்கணும், யாருக்கு வருத்தம் நான் போய் பேசி தீர்த்துடணும். இல்லை எனக்கு உங்க மேல கொஞ்சம் வருத்தம் இருந்துச்சு, அதனால இன்னைக்கு அதை வந்து நம்ம பேசுறேன், பேச தீர்த்துருவாங்க. குற்றம் தீரால தீர்த்திடணும். இப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதல் இதான் புதிய ஏற்பாட்டு சபை, இதான் கடைசி கால சபை. இப்படி ஒருவனும் நம்மை குற்றம் சாட்டாதபடிக்கு, ஒருவனும் நம்முடைய கைகளை நீட்டாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாக இருந்து ஒவ்வொரு காரியத்தை செய்யணும் பாருங்க. தேவ பயத்தோடு இதெல்லாம் செய்யணும் பாருங்க. அடுத்து 7வது காரியத்தை பாருங்கள், எவ்வளவு கண்டிப்பு. அடுத்து சபைக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்றாரு, கண்டிப்பு இருக்கணும். கண்டிப்பு இல்லைன்னா சபை என்ன சபையா இருக்காது, வீடா இருக்கவே இருக்காது. வீட்டுக்குள்ள கண்டிப்பு இருக்கணும். பெற்றோர் பிள்ளை கண்டிக்கணும். எங்க போறா இங்க வர என்ன செய்யறான், பிள்ளைகள் என்ன செய்யணும், கண்டித்து நடத்தணும், கவனமாய் நடத்தணும். எவ்வளவு கண்டிப்பு, சபைக்குள்ள கண்டிப்பு இருக்கணும். ஆனாதான் சபைக்குள்ள கண்ட ட்ரெஸ் போட்டு வரக்கூடாது, கண்ட இதெல்லாம் செய்திலாம் நினைச்ச கூடாது, வரக்கூடாது. மனதுல பார்க்கறதெல்லாம் தகுதியா இருக்காது, சபைக்குள்ள இருக்காது, தகுதியா இருக்காது. அப்படி குவாலிட்டியா மாறிட்டே இருக்குது பாருங்க. இதுல கண்டிப்பு இருக்கணும், கண்டிப்பு இருக்கணும். ஒரு வசனம் காட்ட போற வாசிக்கும், எபிரேயர் புத்தகம் 6:1 கொஞ்சம் வாசித்து பாருங்க. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல், செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்குற மனம் திரும்புதல், இதான் மனம் திரும்புதல். கிறிஸ்துவை பற்றிய கிறிஸ்து உபதேசத்துல வர 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 பாருங்க. இந்த உபதேசம் தான் நம்மளை என்ன செய்கிறது, இப்படி குவாலிட்டியா மாற்றுகிறது.
இந்த 7 விஷயங்கள் நமக்கு ரொம்ப அவசியம். இந்த 7 காரியங்கள் அவசியம். கடைசி கண்டிப்பு ரொம்ப அவசியம். கண்டிக்க அந்த பிள்ளை தான் பரப்பது தாறுமாறா இருக்குது. இஷ்டப்படி விட்ட பிள்ளை தான் நினைச்சுறது கழுத மாதிரி சுத்திட்டு கழுத மாதிரி ஆயிருது. தன் இஷ்டப்படி நடக்கிற குடும்பங்கள், இஷ்டப்படி போற பிள்ளைகள், இஷ்டப்படி செய்கிறது இல்ல. நமக்கு இஷ்டப்படிலாம் செய்ய முடியாது. வசனத்தை தான் செய்ய முடியும், சத்தியத்தை விட நடக்க முடியும், சத்தியத்தை மட்டும் பேச முடியும். இந்த சத்தியத்தை கொஞ்சம் பேசி பாருங்க, கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இதுல உங்களை வந்துட்டீங்கன்னா உங்க மனதுல யாரையாவது குறித்து குற்றம் இருக்குன்னா நீங்க குற்றத்தை உங்களுக்குள்ள தீக்கலன்னா சரிபட்டு வருமா? சரிபட்டு வருமா? இவைகளெல்லாம் நடந்தாதான் ஆசீர்வதிக்கப்படுவாய். இப்படிப்பட்ட மனம் திரும்பல் இருந்தாதான். இப்படிப்பட்ட மனம் வசந்த காட்டுற வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிப்போம். இதுதான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கிறார். இங்க இது பழைய படம் எடுத்து காட்டுறாரு. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் கொடுக்காம ஆபிரகாம் எங்களுக்கு எது சொல்றாங்க? தகப்பன் என்று சொல்கிறீர்களே. அந்த வார்த்தை மீன் படிங்க. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். கனி கொடுக்கல, ஆனா இவங்க ஒரு விஷயத்தை பேசுறாங்க. என்ன விஷயம் பேசுறாங்க? ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்றும் நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நீ ஒன்னும் ஆபிரகாம் பிள்ளையா இருக்க முடியாதுங்க. மனம் திரும்பினாதான் யாருடைய பிள்ளை? ஆபிரகாம் பிள்ளை முடியும். அதனால மனம் திரும்புங்க அப்படி சொல்றாரு. அப்படி நீங்க மனம் திரும்ப கல்லுகளினாலே கூட உங்களுக்கு நான் என்ன சொல்ற பிள்ளைகளை உண்டாக்க முடியும். அதனாலதான் பாருங்க, நீ புறஜாதியாக இருந்த நம்மை அந்த சிலுவை மூலமாய் தேவன் அவருடைய பிள்ளையா இன்னைக்கு மாற்றி இருக்கிறார். அவருடைய பிள்ளையா எவ்வளவு பெரிய ரட்சிப்பு பாருங்க, எவ்வளவு பெரிய மீட்பு கருத்தை கொடுத்திருக்கிறார். அவன் சொல்றாங்க கனி இல்லை, ஆனா அவங்க எப்படிப்பட்டு பேசுறாங்க? நாங்கள் யாரு? ஆபிரகாமின் பிள்ளைகள், ஆபிரகாம் பிள்ளைகள். இன்னைக்கு இப்படிதான் நம்ம பேசுவோம். நான் யார் தெரியுமா? எத்தனை வருஷம் கிறிஸ்தவன், இத்தனை வருஷம் நான் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் சபைக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? எத்தனை வருஷம் வந்தாங்கிறது முக்கியம். எத்தனை வருஷம் கிறிஸ்தவன் சொல்றது இல்லை, எத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டாலும் சொல்றது இல்லை. மனம் திரும்பி இருக்கிறியா? நீ மனம் திரும்பி இருந்தா இந்த 7 காரியங்களுக்குள்ள இருக்குதா? இந்த 7 காரியம் இருந்தாதான் நீ கனி கொடுப்பாய். இந்த 7 காரியம் இருந்தாதான் நீ கனி கொடுக்க முடியும். கனி கொடுக்காம நீ ஆபிரகாம் பிள்ளை, நான் இயேசு பிள்ளைன்னு சொல்லிட்டு இருந்தா கர்த்தர் சொல்கிறார் நீ ஒன்னும் பிள்ளை இல்லப்பா, கல்லுகளினால கூட ஒரு பிள்ளை உண்டாக்குன்னு சொன்னார். இப்ப கர்த்தர் பாருங்க நம்மை அழகான ரட்சிப்பை கொடுத்து இன்னைக்கு நாம் ஆபிரகாமின் ஜனமாய் தேவன் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். கிறிஸ்து மூலம் அந்த பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கிறது. இதனால்தான் இன்னொரு காரியத்தை வாசிங்க. ஏசாயா 19:22. கர்த்தர் எகிப்தியரை வாதையினால் அடிப்பார், அடித்து அவர்களை குணமாக்குவார். அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள். கர்த்தர் இடத்துல என்ன செய்யணுமா? மனம் திரும்பணும் அப்படிங்கிறார். கர்த்தர் இடத்துல மனம் திரும்பணும். அப்போ மனம் திரும்பினாக்கி அதுதான் நம்ம 7 கதை. இந்த 7 காரியம் வந்தாதான் மனம் திரும்புதல் உண்டாகுது. நீ தேவனிடத்துல வர முடியும். நீ தேவனிடத்துல வரணுங்கிறதுக்கு தான் கர்த்தர் குணமாக்குறாரு. குணமாக்கின உடனே ஒருத்தர் வியாதி குணமான உடனே அவன் மனம் திரும்பினான்னு நினைச்சிடாதீங்க. சொல்லுவோம், நான் சாட்சி சொல்லுவோம், கர்த்தர் என்னுடைய வியாதி அவர் எனக்கு நீக்கி போட்டுட்டார். நீ போய் ஆண்டவர் அறிந்திருக்கிற அவ்வளவுதான், விசுவாசிகள் சொல்றா, ஆனா மனம் திரும்பல. அதனாலதான் அற்புதங்களையும் அடையாளங்கள் வசனத்தை தான் கர்த்தர் உறுதிப்படுத்துறாரு. மனம் திரும்ப இல்ல, மனம் திரும்ப முடியல. எத்தனை அற்புதங்கள், எத்தனை நம்ம பார்க்கிறோம். எத்தனை பேர் எவ்வளவு அற்புதங்கள் பெற்றுனாலும் அடுத்து கொஞ்ச நாள்ல இன்னைக்கு அற்புதம் நடந்து சோத்திரம், நாளைக்கு நடக்கலன்னா எந்த ஒரு கடவுள் நீனா செய்ப்பா அவன் செய்த அந்த சோத்திரம் அப்படி போயிட்டே இருப்பான். அற்புதமா அடையாளத்தினால ஒருத்தன் வந்து ரட்சிக்கப்பட முடியாது, மனம் திரும்ப முடியாது, கழிப்படுத்த முடியாது. ஆனால் அற்புதங்கள் அடையாளங்கள் பூரணம் கிடையாது, பூரணம் கிடையவே கிடையாது. எது பூரணம்? மனம் திரும்புவது பூரணம். மனம் திரும்பி இப்படிப்பட்ட காரியங்களிலே நீ ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனால் எவ்வளவு 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 சொன்னார். 7 விஷயத்தை அந்த கருத்து காட்டுறாரு பவுல். கொஞ்சம் மனதை வைத்திரல, வீட்டில் உட்காந்து படிங்க. கணவன் மனைவியும் பிள்ளைகளும் உட்காந்து தியானிங்க. உங்களுக்கு என்ன கர்த்தர் வெளிப்படுத்துவார்? என்ன கர்த்தர் நிறைய விஷயத்தை வெளிப்படுத்துவார்? என்னுக்கு தெரிந்தவர்களாய் மாறுவீர்கள், பழச்சுள்ளவர்களாய் மாறுவீர்கள்.
இந்த அணுவாத பிசாசு கிரி தானா அழிஞ்சிரும். உனக்குள்ள போடுற பிசாசு தானா அழிஞ்சிரும். ஆனா அந்த பாருங்க, பிசாச ஓட்டுறது பெரிய விஷயமே இல்லை பாருங்க. இந்த சத்தியம் உள்ள போச்சுன்னா தான் விடுதலை கிடைக்கும். அவனுக்கு விடுதலை கிடைக்கும். அதுதான் சபைக்கு சொல்கிறத என்ன செய்யுங்க, காதுள்ளவன் கேட்டு கடவன். அதுதான் வசத படிக்கன்னு சொல்ற வீட்டுல மண்டல் கேரள கூட நடந்தாது படிங்க, எப்படியாவது படிங்க. வசத படிக்க மாட்டேன் இருந்தாங்க. இதெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும், இதெல்லாம் பயப்படணும், இதெல்லாம் குற்றம் வராதபடி காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொன்றாய் எவ்வளவாய் உங்களால் முடியுமோ அவ்வளவு கனி கொடுக்க பாருங்க. இதான் உண்மையான மனம் திரும்புதல். இந்த மனம் திரும்புதல் தான் புது சிருஷ்டின்னு வேற சொல்கிறது. வாசிக்கலாம். ஏசாயா புத்தகம் 8ஆம் அதிகாரம் 6, 7, 8. இந்த ஜனம் மெதுவாய் ஓடுகிற சீலோவாவின் தண்ணீர்களை அசட்டை பண்ணி ரேத்சீனை ரெமிலியாவின் குமாரனையும் சார்ந்து சந்தோஷிக்கிறபடியினால் இதோ ஆண்டவர் வல்லமையுள்ள திரளான ஆற்று நீரை போன்ற அசரியாவின் ராஜாவையும் அவனுடைய சகல ஆடம்பரத்தையும் அவர்கள் மேல் புலர பண்ணுகிறார். அது அவர்களுடைய ஓடைகள் எல்லாவற்றின் மேலும் போய் அவர்களுடைய எல்லா கரைகள் மேலும் புரண்டு யூதாவுக்குள் புகுந்து பிரவாகித்துக் கொண்டு கடந்து கழுத்து மட்டும் வரும் என்றார். இம்மானுவேலே, அவன் செட்டைகளின் விரிவு உமது தேசத்தின் விசாலத்தை மூடும். வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். ஏசாயா புத்தகம் 8ஆம் அதிகாரம் நோட் பண்ணுங்க. 6ல இருந்து 6 வசனங்கள். இந்த ஜனம் மெதுவாக ஓடுகிற சீலோவாவின் தண்ணீர்களை அசட்டை பண்ணி. இந்த அழகை என்ன சொல்கிறாரு? என்ன தண்ணீரா? சீலோவாவின் மெதுவாக ஓடுகிற தண்ணீர். இப்பதான் முதல்ல நான் பேசுனது மனம் திரும்புதல். இப்ப மனம் திரும்புதலுக்கு அடுத்துதான் இப்ப எங்க வர்றோம்? ஞானஸ்நானத்துக்கு வர்றோம். இப்பதான் நம்ம எங்க வரோம்? ஞானஸ்நானத்துக்கு வர்றோம். சீலோவாம், அதனாலதான் அங்க சீலோவாவின் கோபுரம். வேதத்துல தண்ணீர் குறித்து நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. கத்திரித்தமான வருங்காலங்கள் அப்படியே நம்ம தொடர்ந்து தியானிக்கலாம். இப்போ சீலோவாவினுடைய விஷயத்தை இயேசுவானவர் அங்க காட்டின அந்த சீலோவாவை இங்க ஏசாயா காட்டுறது சொல்றாரு பாருங்க. இது மெதுவாக ஓடுகிற தண்ணீர். இது மெதுவாக, இது யோர்தான் மாதிரி என்ன செய்யாது, புரண்டு ஓடாது. இது ரொம்ப மெதுவா ஓடும். இது எதை காட்டுகிறது சொன்னால், புதிய ஏற்பாட்டு உபதேசங்கள், புதிய ஏற்பாட்டினுடைய சத்தியங்களை கொஞ்சம் கொஞ்சமாய் மெதுவாக உள்ளே எடுக்க முடியும். உள்ளே எடுத்து இந்த சத்தியத்திலே நீ கொஞ்சம் கொஞ்சமா உன்னை பழக்கப்படுத்தணும். இந்த புதிய ஏற்பாட்டுல தான் என்ன செய்யறது, மனம் திரும்பினதுக்கு அப்புறம் அடுத்து உன்னை எதுக்குள்ள நடத்துறாரு? ஞானஸ்தானத்துக்குள்ள நடத்துறாரு. இப்ப நான் சொல்லும் போது கொஞ்சம் விளங்கும். இப்போ நம்ம எடுத்து ஞானஸ்தானம் சரியானு தோணும். நான் சொல்லல, இந்த உபதேசத்தை கேட்கும் போதுதான், அதை தியானிக்க தான் நம்ம செய்தது தப்பா ரைட்டானி தோணும். இந்த மனு திரும்புதல் இல்லைன்னா நீ கெட்டு போன ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறார், கெட்டு போன ஒரு நபர். அதனாலதான் கல்யாணத்துக்கு நீ ஒரு ஞானஸ்நானம் எடுக்காதீங்க அப்படின்லாம் நான் சொல்ற விஷயம். கல்யாணம் பண்ணணும், அது பண்ணணும், இதுக்கெல்லாம் ஞானஸ்நானம் எடுக்காதீங்க. கல்யாணம் ஆகணுங்கிறக்காக சில ஞானஸ்நானம் எடுக்கிறது, வச்சு ஞானஸ்நானம் எடுத்த கடன் பிரச்சனை மாறின்னு எடுக்கிறது, இவைகளுக்கு அது சம்பந்தமே கிடையாது. இது தேவனோடு கொண்டு போற விஷயம், அவருடைய ராஜ்யத்துக்கு நம்ம ஆயத்தப்படுத்துற விஷயம். ஆயுதம் ஞானஸ்நானம் எடுக்கலன்னா சபையில கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு இருக்குதான். இதெல்லாம் மனுஷர்கள் வைத்திருக்க சில அட்டங்கள். ஒரு ஒழுங்கு அப்படின்னு சொல்லுவோம். ஒழுங்கு நாம் எப்படி இருக்குதப்போ தப்பே, சரியான ஆளே இல்லை, சரியான ஆளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்த உடனே ஒரு சட்டம் சரியாயிருமா? சத்தியமா உண்மையா மாறிடுமா? கொஞ்சம் நிதானித்து பாருங்க. நான் போனேங்க, நான் சொன்னதெல்லாம் சொன்னேன், இதெல்லாம் கற்றுக்கிட்டேன், இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன், இப்போ நான் ஞானஸ்நானம் கொடுக்குறேன், சரியாயிருமா? இதை கொஞ்சம் அப்படியே தியானித்து பார்த்தா நமக்குள் குற்றத்தை உணர்த்துது. இவன் நமக்குள்ளதான் குற்றத்தை தீர்க்கணும். நான் செய்தது சரியா, இதில் எப்படி ஜாக்கிரதையா இருக்கிறேன். முதல்ல நான் சொன்னது அவுட்லைனு,
இப்போ கொஞ்சம் உள்ள போகிறோம். இப்போ என்ன சொல்கிறோம்? இப்போ தான் ஞானஸ்நானம் சொல்கிறேன். ஞானஸ்நானங்கிறது என்ன? தண்ணீருக்குள்ள இறங்கி உள்ள மூழ்கிறது. இப்போ வசனத்துள்ள மூலம் உள்ளுக்க போன கொஞ்சம் உள்ள போக போக தான் நம்ம யாருங்கிறத காட்டுது, நமக்கு யாருங்கிறத விளங்கப்படுது. ஏன்னா சில நேரம்லாம் ஒருத்தருக்கு ஒரு அம்மா ஒரு 5-6 பேர் கூட்டிகிட்டு வந்தாங்க. வந்துட்டு ஐயா ஞானஸ்நானம் கொடுங்க அப்படின்னாங்க. நான் உடனே கொடுக்க முடியாது, இப்பெல்லாம் அவங்க யாரு என்னன்னு தெரியணும், அவங்க தான் சபைக்கு வரட்டும் அப்படின்னு. உடனே அவங்க சொன்னேன், நீங்கள் 5-6 ஆத்மா இழக்கிறீர்கள் அப்படின்னாங்க. நான் அப்படியே ஆத்மா எனக்கு வேண்டாமா, முதல்ல வரட்டும். அவங்க மனதில் இருக்கு என்ன, நான் கூட்டு போன உடனே பாஸ்டர் உடனே நினைச்சிடணும், கொடுத்துடணும். பாஸ்டருக்கு என்ன இப்படி தான் சரி, ஒரு 5 ஆத்மா வருது, 5 ஆத்மா வருது, அது மேலே கொஞ்சம் காணிக்க வருது. இப்போ நம்ம மைண்ட் எது போகிறோம். ஆனால் நம்ம இதுக்கும் அப்பாற்பட்டு யோசிக்கிறதுனால நாங்கள் ஒரு 6 மாசமாவது என்ன செய்யணும், சபைக்கு வரணும், வந்து கொஞ்சம் கவனிக்கணும். அவங்க கனி எப்படி நான் பார்க்கணும், அவங்க கனி எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அவங்க சுவாமி எப்படி இருக்குது, அவங்க மனம் திருப்பி இருக்காங்க தெரியணும்ல. தெரியாம இப்போ ஒரு எல்கேஜியில் சேர்க்கணும்னா என்ன செய்யறாங்க, கூப்பிட்டு வச்சு அதுக்கு ஒரு இன்டர்வியூ வைக்கிறாங்க, அதுக்கு அப்பா அம்மாவே நிற்கிறாங்க, அதுக்கு பணம் கொடுக்கறாங்க. ஆனா சபையில சேர்க்கப்படுவதற்கு என்ன இன்ட்ரி, என்ன குவாலிட்டி, இதை சபை கவனிக்கணும், ஊழியர் கவனிக்கணும். நான் உணரணும் அதை. இதுதான் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகிற மனவாட்டியாக மாற முடியும். அவருக்கு இந்த குவாலிட்டி. மனம் திரும்புதல்னா என்ன? சும்மா மனம் திரும்பினா கர்த்தர் என் ஜுரத்தை எடுத்து போட்டார், அதனால இயேசு விசுவாசிக்கிறேன், எனக்கு ஞானஸ்நானம் கொடுங்க, ஞானஸ்நானம் எடுத்த உடனே நம்ம நினைக்கிறோம், மனம் திரும்ப நினைக்கிறோம். ஆனா மனம் திரும்பல. அடுத்த நாள் வியாதி வந்து அடுத்த நாள் இன்னொரு இடத்த பிடிக்கும். இல்ல, குணமாக்குதலோ இவைகளோ ஒரு மனுஷனை மனம் திரும்ப வைக்காது. சத்தியம் தான் விடுதலாக்கும். கர்த்தர் அறிகிற அறிவுதான் விளங்கணுமே. நான் அந்த வசனத்தை படிச்சு என் வாழ்க்கையை எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கிறேன், எவ்வளவு எனக்குள்ளே நான் குற்றத்தை தீர்த்து ஜெயிக்கிறேன், எனக்குள்ளே நான் ஜெயிக்கிறேன். எனக்குள்ளேயே அந்த வைராக்கியம் வரணும், எனக்குள்ளே தேவ பயம் வரணும், நமக்குள்ளே உண்டாக்கணும். பாருங்க, நமக்குள்ளேயே இப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புத மனசை மாற்ற முடியும். மனசை மாற்றணும், புது மனசை மாறணும் என்று வசனம் பாருங்க, வாசிங்க, ரொம்ப நல்லா இருக்குது. தீத்து புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம், நாம் செய்கிற நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் என்ன சொல்றா பாருங்க. இப்போ மனம் திரும்பினதுக்கு அப்புறம் தான் நம்ம எதை நோக்கி போறோம், மறுஜென்மம், அடுத்த ராஜ்யத்துக்கு நம்ம இந்த பூமியில் ஆயத்தப்படுத்துறோம் பாருங்க. அதனால ஞானஸ்நானம் என்பது சாதாரண விஷயம் கிடையாதுங்க, ஒரு குவாலிட்டியான விஷயம். அது மறுபடி பிறக்கிறது, அது மறுபடி வாழ்கிறது, மறுஜென்ம வாழ்க்கை. ஆனா அவ்வளவு மேன்மை உள்ள ஒரு ஸ்நானம் இன்னைக்கு என்ன வந்து எப்படி ஆயிடுச்சு, ரொம்ப சர்வசாதாரணமான விஷயம், ரொம்ப ஈஸியா, ரொம்ப பேசி. நான் கரெக்டா சொல்றேன்னா தப்பா சொல்றேன்? நான் சொல்றதுக்கெல்லாம் நீங்க ஆமா போடணும்னு அவசியம் கிடையாது. பாஸ் என்ன சொன்னாலும் ஆமா போடணும் அப்படிங்கிறது இல்லை. உங்க மனசுல தோணிச்சுன்னா சரியா தப்பு வீட்டில் நீங்க படிச்சு பாருங்க. நீங்க 2 வசனத்தை படிச்சு தியானிங்க. தியானித்து எழுத்துப்படி தியானித்தீங்கன்னா எழுத்து கொல்லும். ஆவிக்குரியவன் தான் ஆவிக்கு ரகசியத்தை விளங்க முடியும், அவங்க ரகசியத்தை விளங்க முடியும். சீலவாவின் தண்ணீர் மெதுவாக ஓடும். அந்த தண்ணி எப்படி ஓடுமா, இந்த தண்ணி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அடி உள்ள காட்டு வெள்ளத்துல வெள்ளம் அடிச்சுன்னா அது எப்படி இருக்கும் பார்க்குறோம். ஒரு புயல் வந்துச்சுன்னா அடிச்சு மர கருத்தை உடைச்சு தள்ளி எல்லாம் போயிடும், அது நஷ்டத்தை உண்டாக்கும். ஆனால் சீலவாவின் தண்ணீரோ அது மெதுவாக ஓடுமா, மெதுவாக ஓடும். அது நமக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இறங்கி நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை அப்படியே சுத்திகரித்து நம்மளை புது மனுஷனாக மாற்றும். அதை தீர்த்து மறுஜென்மங்கிறார். அவர் ஞானஸ்நானங்கிறது மறுஜென்மத்துக்கு அடையாளம், மறுஜென்மத்துக்கு அடையாளம். நேரம் நமக்கு அப்படியே ஆயிடுச்சுது, அதனால முடிச்சிடுறேன். கதிஷமான வர்ற ஞாயிற்றுக்கிழமை காலையில் தொடர்ந்து தியானிக்கலாம். அப்படியே தொடர்ந்து தொடர் சப்ஜெக்டா அப்படியே கொண்டு போகலாம். அவர் சீலவாமின் தண்ணீர், இதில் முடிக்கிறோம். சீலவாமின் தண்ணீர், இந்த தண்ணீர் எப்படி ஓடும்? தண்ணியில நிறைய குவாலிட்டி இருக்குது.
இருக்குதா இல்லையா? நம்ம பாட்டில் வாங்குறோம், ஒவ்வொரு தண்ணிக்கு ஒரு டேஸ்ட் இருக்கா இல்லையா? போர் வாட்டர்னு ஒரு டேஸ்ட்டு, கார்பரேஷன் வாட்டர்னு ஒரு டேஸ்ட்டு, கேன் வாட்டர்னு ஒரு டேஸ்ட்டு இருக்குதா இல்லையா? நிறைய வித்தியாசம் இருக்குது. அந்த மாதிரி உபதேசத்தில் நிறைய வித்தியாசம் இருக்குது, நிறையா வித்தியாசம் இருக்குது. நான் ஏன் இந்த விஷயத்தில் இவ்வளோ தெளிவாக உங்களுக்கு காட்டுறேன்னு சொன்னால், வேதத்தில் படிக்க சில விஷயம் இருக்குது. இப்போ நான் ஒரு விஷயம் சொன்னேன், மறுபடியும் ஞானஸ்நானம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னேன். இப்போ இந்த விஷயம் சொல்லும்போது முரண்பாடாக சொன்ன மாதிரி தோணும். கரெக்டாக இல்லையா? ஒரு பெரிய வேதத்தில் போதகர் கொடுத்த ஞானஸ்நானத்தை இன்னொரு போதகர் வந்து மறுபடியும் எடுக்கணும்னு சொல்றாரு. கர்த்தருக்கு சித்தமான வர ஞாயிற்றுக்கிழமை இந்த காரியத்தை ஒரு தியானிப்போம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாம் கொஞ்சம் நேரம் அப்படி இந்த வசனத்தை கொஞ்சம் ஞாபகத்துக்கு கொண்டு வாங்க. ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் வேடையா, நீ மனம் திரும்பல கெட்டு போவா, உலகத்தார் மரிப்பதை போல மரிச்சிருவா, உலகத்தாரை போல பயம் உனக்குள்ள பிடிச்சிட்டு இருக்கோம், வேதனை பிடிச்சிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தவில்லை. நீ ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளை, நீ ஒரு தரிசனத்தில் உருவாக்கப்பட்ட தேவ பிள்ளை, நீ ஒரு நோக்கத்துக்காக கர்த்தர் உன்னை முன்குறித்திருக்கிறார். சும்மா சபை கர்த்தர் உன்னை கொண்டு வரல, சும்மா அந்த ஐக்கியத்தை கொண்டு சேர்க்கல. இந்த ஐக்கியத்துல கொண்டு, இந்த சபையில கொண்டு கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார், ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏதோ ஞானஸ்நானம் எடுத்தேன், ஏதோ அபிஷேகம் பட்டு அப்படி இல்லை. சரியான ஒரு மனம் திரும்புதல் வேணும், மனம் திரும்புதல் வேணும். மனம் திரும்பி சத்தியத்தை அறிந்து அதை கீழ்ப்படிந்து அந்த கனியாக மாறி நீ மறு ஜென்மத்துக்கு உன்னை ஒப்புக்கொடுக்க வேண்டும். புது சிருஷ்டியை மாறணும், புது சிருஷ்டியா மாறணும். ஆண்டவரே, அந்த கிருபை எனக்கு தாருங்க. கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை கேளுங்க. அந்த பலன் எனக்கு தாருங்கப்பா. ஆண்டவரே, இந்த அற்புதமான உங்களோடு கர்த்தர் பேசினது உண்மையானது. இது கர்த்தர் என்ன உருவாக்க பேசுறாரு, எனக்காக இந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. என் வாழ்க்கையில இந்த 7 அனுபவம் வேணுங்கிறாரு. நான் கர்த்தர் எனக்கு எதிர்பார்க்கிறாரு. ஆண்டவரே, இந்த 7 செய்ய ஆயத்தமா இருக்கிறேன். ஆண்டவரே, ஒருவேளை நீ கடந்த நாட்கள்ல இந்த அனுபவம் இல்லாம நினைச்சு எடுக்கிறதுனால பரவாயில்ல, இன்னைக்காவது இந்த மாற்றத்துக்காக ஒப்புக்கொடுங்க, இந்த மாற்றத்துக்காக ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, எனக்குள்ள ஜாக்கிரதை தாரும். ஆண்டவரே, ஆண்டவரை குற்றத்தை உணர்ந்து நியாயம் செய்யத்தக்கதான அந்த கிருபையை தாருமையா. ஆண்டவரை, எனக்குள்ள இருக்கிற ஆண்டவரை தவறான வெறுப்புகளை எல்லாம் தவறானதில் எடுத்து போட்டு, ஆண்டவரை, இன்னைக்கு எனக்கு ஒரு உண்மை நேசிக்கிற சுவாவத்தை எனக்கு தாருமையா. அந்த கிருபை எனக்கு தாரும். ஆண்டவரே, ஆண்டவரை உங்களுக்கு பயப்படுற பயத்தை எனக்கு தாரும். அந்த மனம் திரும்புதல் எனக்கு தாருமையா. தேவ பயம் அதான் பெரிய மனம் திரும்புதல் உண்டாக்கும். அதை உன்னை உயிர்ப்பிக்கும் பாருங்க, அது உயிர்ப்பிக்க பாருங்க. தேவன் மேல் ஒரு ஆவலை உண்டாக்கும் உங்களுக்கு. என்ன ஆண்டவரை பேசுவோம், இந்த அனுபவம் வந்த உடனே ஆண்டவர் சமூகத்தை நிற்க உங்களுக்கு ஆவலா இருக்கும் பாருங்க. செபிக்கிற ஆவல் வந்துடும், வேத வாசிக்க ஆவல் வந்துடும், பாடலுக்கு ஆவல் வந்துடும். கர்த்தர் சமூகத்தை ஆவலை நீங்க தேடுவீங்க. ஆவல் இல்லைன்னா நீங்க தோற்று போயிருக்கிறார். நீ ஜெயிக்கணும். இன்னைக்கு ஆவல் இல்லாத மனுஷனே, ஆவல் இல்லாத குடும்பமே, இன்னைக்கு தேவனை தேடுகிற ஒரு ஆவல் உள்ளவரை மாறனை கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவரே, எனக்கு இந்த ஆவல் எனக்கு வரட்டும். ஆண்டவரே, காலையிலும் மாலையிலும் நேரம் கிடைக்கும் போதில் ஆவல் எனக்குள்ளே வரட்டும் ஐயா. பக்தி வைராக்கியம் எடுத்து வரட்டும். 6வது சொல்கிற பக்தி வைராக்கியம். இன்னைக்கு உனக்கு இருக்க வைராக்கியம் எங்க? வைராக்கியம் எங்க? தேவனுக்கு அடிக்கிறியா? தேவ திட்டம் செய்வதில்லை, சித்தம் செய்வதில்லை. எவ்வளவு வைராக்கியம் உங்களுக்கு இருக்குது தேவனுடைய காரியத்தை. வைராக்கியம் எவ்வளவு வைராக்கியம் பாருங்க. எவ்வளவு கண்டிப்பும் அவரை கண்டித்து உணர்த்துகிறார். இந்த காரியம் செய்யலைன்னா அவர் சொல்றாரு, நீ தேவராஜ்யத்தில் போக முடியாதுங்கிறார். தேவராஜ்யத்துக்குள்ள இவ்வளவு பிரயாசம் ராஜ்யத்துக்கு இருந்துதான். கர்த்தருடைய வருகை வரும்போது அதுல பிரவேசிப்பதற்கு தான். ஆண்டவரே, எனக்குள்ள இந்த பயத்தை தான் அந்த கண்டித்து உணர்த்தும் போது நம்முடைய கீழ்ப்படிட்டு ஐயா. இந்த அனுபவங்கள் வந்து மனம் திரும்பின உடனே அடுத்து கர்த்தர் உன்னை கொண்டு போற இடம் சீலோவாவுக்கு கொண்டு போறார். சீலோவாவுக்கு கொண்டு போறார். சீலோவாவின் தண்ணீருக்குள்ள நடத்துகிறார். ஒரு அழகான வசனத்துக்குள்ள நடத்த போறார். அழகான ரட்சிப்புள்ள நடத்த போறார். அழகான கனியை கொடுக்கும்படி நடத்த போறார். ஆண்டவரே, என்னை தொடர்ந்து நடத்த மாட்டுவேன். சபை நடத்த மாட்டுவேன். இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் நடத்த மாட்டுவேன். ஏதோ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதில்லை, மெய்யான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை,
உண்மையான சத்தியத்தை கீழ்ப்படி நடக்கிற கிருபையை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.